இதயம் ஒரு கண்ணாடி உனது பிம்பம் விழுந்ததடி. ராணுவத்தில் இருக்கிற அண்ணன் தம்பியும் அவங்க வீட்டம்மாக்களும் அப்புறம் ஃபாரினில் இருக்கிற அண்ணன் தம்பியும் அவங்க வீட்டம்மாக்களும் உண்மையிலே பாவம் தான்ப்பா. இதை ஏன் சொல்லுதோம்னா, ஒரு 20 நாளைக்கு மும்பையில் எங்கள் அத்தானை விட்டுட்டு நான் திருநெல்வேலி போகிறேன். எனக்கு மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் எப்போதும் கூட இருப்பாரா. சரி, இந்த தடவை ஃபஸ்ட்டு டைமு எங்கள் வியாபாரத்துக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால் ஆளெல்லாம் செட் பண்ணி விட்டுட்டு ஊருக்கு வரேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பிச்சி வச்சாங்க. ஏறுறப்ப நான் சந்தோஷமாக தான் ஏறினேன். தாதரில் ராத்திரி வண்டி 9:30 வண்டி. ஆனால் பார்த்தீங்கன்னா மும்பை டு குப்புளி போகிறதுக்கு ஒரு குடும்பம் வந்துச்சு. என்னை கும்மி அடிச்சிட்டாங்க, ஒரே சண்டை பார்த்துக்கோங்க. நான் வந்து கவுண்டரில் டிக்கெட் எடுத்தேன் 60 நாளைக்கு முன்னாடி. ரிசர்வேஷன் புக் பண்ணால் 60 நாளைக்கு முன்னாடி பண்ணணும். நான் 2வது ஆளாக தான் கவுண்டரில் நின்னேன். ஆனாலும் எனக்கு டிக்கெட்டு கிடைக்கல. ஏன்னா எல்லாருமே ஆன்லைனில் எடுத்துட்டாங்க. அப்புறமா நான் எடுத்து வச்சுருந்தேன், ஆர்ஏசி ஆகியிருக்கு. அப்படி இருந்து என் இடத்துல தான் நான் லக்கேஜ் எல்லாம் வச்சேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை என்கிட்ட. என் முகத்தை பார்த்து அப்பாவியாக இருக்குது பார்த்தீங்களா, எல்லோரும் சண்டை போடுறாங்க. அப்படியே டயர்டாகி ராத்திரி தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு சரியான பசி. நான் கொண்டு போனேன் இட்லி, லெமன் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டேன். டீலாம் வாங்கி குடித்தேன். நேரம் ஆக மத்தியானம் சரியான வெயில் பார்த்துக்கோங்க. என் பிள்ளைகள் லஸ்ஸி வாங்கி குடிச்சது. அப்புறம் என் பாப்பா பாதியை குடிச்சிட்டு இந்தாம்மா நீயே குடின்ட்டா. என்ன தான் நம்ம ட்ரெயின் பயணத்தில் போனாலும் இந்த லெமன் சோறு தக்காளி சோறுன்னு கொண்டு போனாலும் அது ஒரு நாளைக்கு தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வேளையாவது கடையில் வாங்கி சாப்பிட வேண்டிய நிலமை. அப்படியே வாங்கி சாப்பிட்டோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் 10:40க்கு நம்ம திருநெல்வேலிக்குள்ளே போயாச்சு. லக்கேஜ் எல்லாம் கூலி தாத்தா வச்சு வெளியில் கொண்டு வந்து ஆட்டோ ஏறி வீட்டுக்கு போயிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.